அஸ்ஸலாமு அலைக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களில் 3 பேர் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது திடீரென்று மழை பிடித்துக் கொண்டது. ஆகவே அவர்கள் ஒதுங்குவதற்காக ஒரு மலைக் குகையை நோக்கிப் போனார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடனே மலையிலிருந்து உருண்டு வந்த ஒரு பாறை அவர்களது குகை வாயிலை அடைத்துக் கொண்டது. வெளியேற முடியாமல் திணறிய அவர்கள் மூவரும் அப்போது தமக்குள், நாம் வேறொருவருடைய திருப்திக்காகவுமின்றி அல்லாஹுவுக்காக என்று தூய்மையான முறையில் செய்த நற்செயல்களை நினைத்துப் பார்த்து அவற்றை முன்வைத்து அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம், அவன் இப்பாறைதனை நம்மை விட்டு அகற்றிவிடக் கூடும் என்று பேசிக் கொண்டனர். எனவே அவர்களில் ஒருவர் இவ்விதம் இறைவனிடம் வேண்டினார்: இறைவா, எனக்கு முதிர்ந்த வயதுடைய தாய் தந்தையர் இருந்தனர். எனக்கு சிறு குழந்தைகளும் உண்டு. நான் இவர்களை பராமரிப்பதற்காக ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன். மாலையில் அவர்களிடம் நான் திரும்பி வந்தபின் ஆட்டின் பாலை கறந்து கொண்டு வந்து என் குழந்தைகளுக்கு ஊட்டுவதற்கு முன்பாக என் தாய் தந்தையருக்கு முதலில் ஊட்டுவேன். ஒரு நாள் இலைத்தழைகளைத் தேடியபடி வெகு தூரம் சென்றுவிட்டேன். அதனால் அந்திப் பொழுதிலேயே வீட்டுக்கு வர முடிந்தது. அப்போது என் தாய் தந்தை இருவரும் உறங்கிக் கொண்டிருக்க கண்டேன். உடனே எப்போதும் போல பால் கறந்து பால் செம்புடன் வந்தேன். பெற்றோரை தூக்கத்திலிருந்து எழுப்பிட மனமில்லாமல் அவர்கள் இருவருடைய தலைமாட்டில் நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் இருவருக்கு முன் குழந்தைகளுக்கு முதலில் ஊட்டுவதையும் நான் விரும்பவில்லை. என் குழந்தைகளோ எனது காலருகில் பசியால் கதறிக் கொண்டிருந்தனர். இதே நிலையில் நானும் அவர்களும் இருக்க வைகறை வந்துவிட்டது. இறைவா, நான் இச்செயலை உனது அன்பைப் பெற நாடியே செய்தேன் என்று நீ கருதியிருந்தால் எங்களுக்கு இந்தப் பாறையை சற்றே நகர்த்தி விடுவாயாக. அதன் வழியாக நாங்கள் ஆகாயத்தைப் பார்த்துக் கொள்வோம் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார். அவ்வாறே அவர்களுக்கு அல்லாஹ் சற்றே நகர்த்திக் கொடுத்தான். அதன் வழியாக அவர்கள் ஆகாயத்தைப் பார்த்தார்கள். இரண்டாவது நபர் பின்வருமாறு வேண்டுகிறார்: இறைவா, எனக்கு என் தந்தையின் சகோதரருடைய புதல்வி ஒருத்தி இருந்தாள். பெண்கள் ஆண்களை நேசிப்பதிலேயே மிகவும் ஆழமாக அவளை நான் நேசித்தேன். ஒரு நாள் அவளிடம் அவளைக் கேட்டேன். நான் அவளிடம் 100 பொற்காசுகள் கொண்டு வந்தால் தவிர எனக்கு இணங்க முடியாதென அவள் மறுத்துவிட்டாள். நான் முயற்சி செய்து அந்த 100 பொற்காசுகளை சேகரித்தேன். நான் அதனுடன் சென்று அவளை சந்தித்து அவளுடைய இரு கால்களுக்கிடையே அமர்ந்தபோது அவள், அல்லாஹ்வின் அடியானே, அல்லாஹுவை அஞ்சு. முத்திரையை அதற்குரிய சட்டபூர்வ உரிமையான திருமணமின்றி திறக்காதே என்று சொன்னாள். உடனே நான் அவளை விட்டுவிட்டு எழுந்துவிட்டேன். இறைவா, இதை உன் அன்பைப் பெற விரும்பியே நான் செய்ததாக நீ கருதினால் இந்தப் பாறையை எங்களுக்காக இன்னும் சற்று நகர்த்தி விடுவாயாக என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். அவ்வாறே அல்லாஹ் அவர்களுக்கு அப்பாறையை இன்னும் சற்றே நகர்த்தி கொடுத்தான். அடுத்ததாக 3ஆம் அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்: இறைவா, நான் ஒரு ஃபரக்களவு நெல்லை கூலியாக நிர்ணயித்து கூலியாள் ஒருவரை பணிக்கு அமர்த்தினேன். அவர் தமது வேலை முடிந்தவுடன் என்னுடைய உரிமை கூலியைக் கொடு என்று கேட்டார். நான் நிர்ணயித்தபடி அவரது கூலியை அவர் முன் வைத்தேன். அதை அவர் பெற்றுக்கொள்ளாமல் என்னிடமே விட்டுவிட்டுச் சென்றுவிட்டார். பின்னர் நான் அதை நிலத்தில் விதைத்து தொடர்ந்து விவசாயம் செய்து வந்தேன். அதில் கிடைத்த வருவாயிலிருந்து பல மாடுகளையும் அவற்றுக்கான இடையர்களையும் நான் சேகரித்து விட்டேன். பின்னர் ஒரு நாள் அவர் என்னிடம் வந்து, அல்லாஹ்வை அஞ்சுவீராக, எனக்கு அநீதி இழைக்காதீர், எனது உரிமையை என்னிடம் கொடுத்து விடுவீராக என்று கூறினார். அதற்கு நான் அந்த மாடுகளிடத்திலும் அவற்றின் இடையர்களிடத்திலும், நீ செல், அவை உனக்கே உரியவை என்று சொன்னேன். அதற்கு அம்மனிதர், அல்லாஹுவை அஞ்சுவீராக, என்னைப் பரிகாசம் செய்யாதீர் என்று சொன்னார். நான் உன்னைப் பரிகாசம் செய்யவில்லை. இந்த மாடுகளையும் இடையர்களையும் நீயே எடுத்துக்கொள் என்று சொன்னேன். அவர் அவற்றைப் பிடித்தபடி நடந்தார். இறைவா, நான் இந்த நற்செயலை உன் அன்பைப் பெற விரும்பியே செய்ததாக நீ கருதியிருந்தால் மீதியுள்ள அடைப்பையும் நீ அகற்றி விடுவாயாக என்று அந்த 3ஆவது நபர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார். அவ்வாறே அல்லாஹ் அப்பாறையை அவர்களை விட்டு முழுமையாக அகற்றிவிட்டான்.